இன்று நாம் பார்க்கப் போவது வானியலின் தந்தை என்று அழைக்கப்படும் கலிலியோ கலிலி பற்றிதான். 1564ஆம் ஆண்டு பிப்ரவரி 15 இல் இத்தாலியில் உள்ள பைசா நகரத்தில் பிறந்தார். கலிலியோ 1583ஆம் ஆண்டில் இத்தாலியில் உள்ள பிசா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டம் படிக்கச் சேர்ந்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு நிதி பற்றாக்குறை காரணமாக பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறினார். அதற்குள் அவரது ஆர்வம் மருத்துவம் மீதிருந்து கணிதம் மற்றும் இயற்பியல் பக்கம் திரும்பியது. பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறிய பிறகும் அவர் தனது கணித படிப்பை நிறுத்தவில்லை. கணிதம் மற்றும் கலைகளை கற்பிப்பதன் மூலம் தனது செலவுகளைச் சமாளித்துக் கொண்டே தனது ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார். 1589ஆம் ஆண்டில் அவர் பிசா பல்கலைக்கழகத்திலேயே கணித பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். 1583ஆம் ஆண்டில் ஊசலின் தத்துவத்தை உலகிற்கு காண்பித்தார். 1609ஆம் ஆண்டு ஸ்பைக்லாஸ் என்று அழைக்கப்படும் தொலைநோக்கியை மேம்படுத்தி வானில் தனது அறிவியல் பயணத்தை மேற்கொண்டாள். 1610ஆம் ஆண்டு வியாழனை சுற்றியுள்ள நிலவை கண்டறிந்தார். 1632ஆம் ஆண்டு இரு முக்கிய உலக அமைப்புகள் பற்றிய உரையாடல் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். அந்த காலகட்டத்தில் சூரியன் மைய கோட்பாட்டை யாரும் ஆதரிக்காததாலும் சரியான ஆதாரங்கள் இல்லாததாலும் அதுவே அவரது கடைசி கால வீட்டு சிறைக்கு வழி வகுத்தது. நவீன அறிவியலின் தந்தை, நவீன இயற்பியலின் தந்தை, வானியலின் தந்தை என அழைக்கப்படும் கலிலியோ கலிலி 1642ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி தனது 78ஆம் வயதில் அறிவியல் உலகை விட்டு பிரிந்தார். கலிலியோ கலிலி பயன்படுத்திய தொலைநோக்கிகள் இத்தாலியில் உள்ள புளோரஞ்சில கலிலியோ அருங்காட்சியகத்தில் உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.